அல் ஆன இப்போதுன்னு அர்த்தம். தக்கூலு ஆ அல் ஆன ஜிகித்த இப்போது தான் நீ வந்தாயா. இது வந்து அலிஃப் இருக்குது, 2 அலிஃப் இருக்குங்க. ஒன்று வந்து கேள்விக்குரியது. ஆனால் இங்கே அல் ஆன் என்பது லர்ஃபு ஜமானாக இருக்கும். மபுனியுன் அல் ஃபத்தை ஃபத்தையின் மீது மபுனியாக்கப்பட்ட லர்ஃபு ஜமானாக இருக்கும். ஃபி மஹலின் நசபி நசபுடைய ஸ்தானத்திலே ஃபத்தையின் மீது நசப் செய்யப்பட்ட லர்ஃபு ஜமான் அல் ஆன். ஹைசு தக்குன்னு சொல்வாய், இஜ்லிஸ் உட்காரு, இங்கே இஜ்லிஸ் உட்காரு. ஹைசு சிகித்த நாடி இடத்தில் நீ உட்காரு. அப்போ ஹைசுக்கு வந்து விதம், இடம் அந்த மாதிரி அர்த்தம். சிகித்த நீ நாடிய விதத்தில் இல்லாட்டி நாடிய இடத்தில் நீ உட்காரு. ஆனால் இங்கே ஹைசு என்பது லர்ஃபு மக்கான். அப்போ இடம், நாடிய இடத்தில் நீ உட்காரு. ஐசு என்பது லர்ஃபு மக்கானாக இருக்கும். மப்னியாக்கப்பட்ட லம்மின் மீது மப்னியாக்கப்பட்ட லர்ஃபு மக்கானாக இருக்கும். ஃபி மஹல்லி நசபுடைய ஸ்தானத்தில். உனாக இங்கே அஸ்மா சில இஸ்முக்கள் தனுவு பகரமாகும் லர்ஃபுக்கு பகரமாக வரும். அதிலிருந்து உள்ளது தான் கீழ்கண்டது. அப்போ லர்ஃபுங்கிறது வந்து மத்தா, ஐன, அம்சு, கத்து, ஹுனா, அல் ஆன, ஹைசு இதெல்லாம் வந்து லர்ஃபு. இந்த அர்த்தத்தில் சில இஸ்முக்கள் வரும். அது லர்ஃபு இல்லை, ஆனால் அந்த லர்ஃபுடைய அர்த்தத்தை அது கொடுக்கும். அப்போ எப்போ தரும், அது என்னென்ன அப்படின்னா, ஒன்றாவது வந்து அல் முலாஃபு இணைக்கப்பட்டது, லர்ஃபின் பக்கம் இணைக்கப்பட்டது, மிம்மா ஒன்றிலிருந்தும் தான். தல் அறிவித்தது அல் குல்லியத்து ஜமானி காலம் முழுவதும் மீதும் அறிவித்தது. அவளது மக்கானி இடம் முழுவதின் மீதும் அறிவித்தது. அந்த ஒன்றின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப் வந்து லர்ஃபுக்கு பாரமானது. அவளது ஜுஜுஇயத்திஹிமா அந்த ஜமான் மற்றும் இடம், இது காலம் மற்றும் இடம், அதாவது ஜமான் மற்றும் மக்கானுடைய ஜுஜுவின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்று. அந்த ஒன்று லர்ஃபுக்கு பகரமாக வரும். நகுதான்மாக சாஃபர்னா நாங்கள் பிரயாணம் செய்தோம். குல்ல நகார் பகல் முழுதும் பிரயாணம் செய்தோம். அப்போ குல்லங்கிறது வந்து லர்ஃபு. தளிருக்க தளர்த்துக்க உன்னை நான் எதிர்பார்த்தேன். ருபு சாத்தின் 4 மணி நேரம் உன்னை நான் எதிர்பார்த்தேன். ருபு வந்து லர்ஃபு. மசைத்து நான் நடந்தேன். நிஸ்ப அரை கிலோமீட்டர் நான் நடந்தேன். ஹுனா இங்கே அல் கலிமாக்கள் குல்லு என்ற கலிமாவும் ருபு என்ற கலிமாவும் நிஸ்பு என்ற கலிமாவும் நாபத் பகரமாக இருக்கிறது. அனில் லர்ஃபுகளுக்கு பகரமாக வந்திருக்கிறது. குல்லு லர்ஃபுல்ல, ஆனால் லர்ஃபின் பக்கம் இணைக்கப்பட்டதுனால அது லர்ஃபுக்கு பகரமாக வந்திருக்கு. ருபுவும் அப்படி தான், நிஸ்பும் அப்படி தான். இப்போ லர்ஃபின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப்னா அப்போ நஹாருங்கிறது லர்ஃபு. அப்போ இந்த குல்லுங்கிற முலாஃப் வந்து நஹார் லர்ஃபின் பக்கம் இணைச்சிருக்கு. அப்போ குல்லுங்கிறது லர்ஃபுடைய ஸ்தானத்தில் வருது. அதே போல் தான் இதுவும் சாத்துங்கிறது வந்து லர்ஃபு. அந்த ருபுங்கிற இந்த இஸ்மு சாத்தம் லர்ஃபின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அது ருபுங்கிறது வந்து லர்ஃபுடைய இடத்துல, லர்ஃபுடைய ஸ்தானத்தில் அது வந்து வந்திருக்குது. அடுத்து சிஃபத்து அதனுடைய சிஃபத்து. உதாரணமாக ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், தவீலன் நீண்ட நேரம் நான் உட்கார்ந்தேன். லர்ஃபுடைய தன்மையை கொண்டு சிஃபத்துக்குன்னா லர்ஃபுடைய தன்மையை கொண்ட சில இஸ்முக்கள் இங்கே லர்ஃபாக வரும். அப்போ அதை தவீலங்கிறது வந்து லர்ஃபு இல்லை, ஆனால் அந்த லர்ஃபுடைய தன்மையை கொண்டிருக்கிறதுனால இது வந்து லர்ஃபாக இங்கே வரும் அப்படிங்கிறாங்க. சிஃபத்துனா தன்மை, சிஃபத்து. உதாரணமாக ஜலஸ்து நான் உட்கார்ந்தேன், தவீலன் நீண்ட நேரம் உட்கார்ந்தேன். அதாவது வக்தன் தவீலன் நீண்ட நேரம் நான் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் இங்கே தவீலன் என்பது சிஃபத்தாக இருக்கும். லர்ஃபுக்குரிய சிஃபத்தாக இருக்கும். நாபத் அன்ஹு அந்த லர்ஃபை தொட்டும் பகரமாக வந்திருக்கிறது. அப்போ லர்ஃபின் பக்கம் இணைக்கப்பட்ட சில இஸ்முக்கள் லர்ஃபுடைய அர்த்தத்தில் வரும். லர்ஃபுடைய அர்த்தத்தை கொண்ட சில இஸ்முக்கள், அதாவது சிஃபத்தை கொண்ட சில இஸ்முக்களும் லர்ஃபாக வரும். மூணாவது இஸ்மு இசாராவும் சில பேர் லர்ஃபாக வரும். உதாரணமாக ஜித்து நான் உட்கார்ந்தேன், ஜித்து வந்தேன்.
ஹாதல் உஸ்புவ இந்த வாரம் நான் வந்தேன். ஹுனா இங்கே ஹாதா என்பது நாப பகரமாக இருக்கிறது. லர்ஃபை தொட்டும் பகரமாக இருக்கிறது. அப்போ இஸ்மு ஆதாங்கிற இஸ்மு சாரா வந்து லர்ஃபு. அதது அடுத்து வந்து சில எண்ணிக்கைகள் வந்து லர்ஃபுக்கு பகரமாக வரும். உதாரணமாக மக்கஸ்து நான் தங்கினேன். ஃபில் பக்தாதி பக்தாதிலே தங்கினேன். அறுபத் ஐயாமின் 4 நாட்கள் தங்கினேன். அறுபத்துங்கிறது வந்து இந்த இடத்துல லர்ஃபு. சில எண்ணிக்கைகளும் லர்ஃபுக்கு பகரமாக வரும். அறுபத்துங்கிறது வந்து லர்ஃபுக்கு பகரமாக இங்கே வந்திருக்கிறது. சிர்னா நாங்கள் நடந்தோம். மேத்த 100 கிலோமீட்டர். மேத்த கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்தோம். ஆனால் இங்கே மேத்த என்பது அததானி நாபா அனில் லர்ஃபி. மேத்தும் இந்த 2 அததானி 2 நம்பர்ஸும் 2 எண்ணிக்கையும் நாபா இந்த 2ம் மேத்து இந்த 2 வந்து பகரமாக இருக்கிறது. லர்ஃபை தொட்டும் பகரமாக வந்திருக்கிறது. அப்போ லர்ஃப் வந்து மத்தா ஐனா அம்சு கத்து ஹுனா ஆன ஹைசு இதெல்லாம் லர்ஃபு. சிலப்போ சில இஸ்முக்களும் லர்ஃபுடைய இடத்துல வரும். குல்லு லர்ஃபின் பக்கத்து சில இஸ்முக்கள் அதுவும் லர்ஃபாக வரும். இந்த முன்னாடி படித்த குல்லு ருபு நிஸ்பு அதுவும் லர்ஃபுடைய ஸ்தானத்தில் அது வந்திருக்குது. அடுத்து லர்ஃபுடைய அர்த்தத்தை சிஃபத்தை கொண்ட லர்ஃபுடைய தன்மையை கொண்ட சில இஸ்முக்களும் லர்ஃபாக வரும். அதுதான் தவிலன். அடுத்து வந்து இஸ்மு இசாராவும் வந்து லர்ஃபாக வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஹாதா. அடுத்தது சில எண்ணிக்கையும் லர்ஃபாக வரும். அதுதான் வந்து மேத்தங்கிறதுலாம். இஸ்தஹரிஜ் வெளிப்படுத்து மாஃபித் தர்சி பாடத்தில் உள்ள ஒன்றை லர்ஃபி ஜமான் அல் மக்கான் பாடத்திலிருந்து லர்ஃபி ஜமானையும் லர்ஃபி மக்கானையும் கண்டுபிடிச்சி நோட்டில் எழுது. இஸ்தஹரிஜ் வெளிப்படுத்து மாஃபிஹி ஒன்றை அதில் இருக்குமே லர்ஃபின் மபுனியான அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மபுனியான லர்ஃபுகளை நீ கண்டுபிடிச்சி எழுது. இஸ்தஹரிஜ்னா வெளிப்படுத்து மானா ஒன்றை ஃபீஹினா அதில் இருக்கக்கூடியனா அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய லர்ஃபிலிருந்தும் லுரூஃபிலிருந்து லர்ஃபுகளிலிருந்தும் தான் மபுனியாக்கப்பட்ட லர்ஃபுகளிலிருந்து தான். அப்போ பாடத்தில் இருக்கக்கூடிய மபுனியான லர்ஃபுகளை நீ வந்து வெளிப்படுத்து. இஸ்தஹரிஜ் வெளிப்படுத்து மின்ஹு அந்த பாடத்திலிருந்து கலிமாக்களை நாபத்து அது பாகரமாக வந்திருக்கிறது. லர்ஃபுக்கு பாகரமாக வந்திருக்கிறது. அந்த கலிமாக்களை நீ வெளிப்படுத்து. ஐயின் குறிப்பிடு லர்ஃபு ஜமானை ஒரு மக்கானை குறிப்பிடு. ஃபிமாயத்தி பின்வரக்கூடியவற்றில் லர்ஃபு ஜமானையும் லர்ஃபு மக்கானையும் குறிப்பிடு. இன்தரிர் நீ வெயிட் பண்ணு. லஹ்லத்தன் சற்று நேரம். ஐயின் தெளிவுபடுத்து லர்ஃபு ஜமான் மக்கான் ஃபிமாயத்தி பின்வரக்கூடியதிலே லர்ஃபு ஜமானையும் லர்ஃபு மக்கானையும் வெளிப்படுத்து. இன்தலிர் நீ எதிர்பார். லஹ்லத்தன் சிறிது நேரம். ஜலச உட்காந்தான். ஜுவார்னா விசிட்டர்னு நினைக்கிறேன். விசிட்டர் உட்காந்தான். இந்தர் முதீர் பிரின்சிபலிடம். நிஸ்ப சாத்தின் அரை மணி நேரம். கம் சாத்தன் பக்கியல் ஜரீஹ் கம்சாத்தின் எவ்வளவு நேரம். பக்கிய தங்கியிருந்தான். ஜரீஹ் காயம்பட்டவன். ஃபில் முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டலில் காயம்பட்டவன் எவ்வளோ நேரம் தங்கியிருந்தான். கிஃப் நில்லு ஹைசுலா யராக் அஹுதன் உன்னை யாரும் பார்க்காத விதத்தில் நில்லு. கிஃப் நில்லு ஹைசு இடத்தில் லா யராக்க பார்க்காத இடத்தில் அஹதுன் யாரும் பார்க்காத இடத்தில் நீ நில்லு. துசாஃபிரு நீ பயணம் செய்கின்றாயா. இலர் ரியாத்துக்கு நீ பயணம் செய்கின்றாயா. ஆத சஹிர இந்த மாதம். கபுலல் அதானி பாங்குக்கு முன்னாலா. வந்து கேள்விக்குரிய எழுத்து. தஹப்தனி போனாய். இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு. பௌதஹு பள்ளிவாசலுக்கு பாங்குக்கு முன்னால் போனாயா அல்லது பாங்குக்கு பின்னால் போனாயா. சபர்த்து நான் பொறுமையாக இருந்தேன். தவீல நீண்ட நேரம். நிம்த நீ தூங்கினாய். குல்ல லைலின் எல்லா இரவும். சாஅத்தைனி நிம்த 2 மணி நேரம் நீ தூங்கினாயா. சலாச சாத்தின் 3 மணி நேரம் நீ தூங்கினாயா. ஐன மக்கஸ்த எங்கே தங்கினாய். ஹாதியில் முத்தத்தை இவ்வளவு காலம் நீ எங்கே தங்கினாய். ஐனனா எங்கே மக்கஸ்தனை தங்கினாய். ஹாதிஹினா இந்த ஹாதியில் முத்தத்தினாலும் காலம்தான். அப்போ இவ்வளோ காலம் எங்கே தங்கினாய். ஐயின் குறிப்பிடு லர்ஃபு ஜமான் ஒரு மக்கான் லர்ஃபு ஜமானி லர்ஃபு மக்கானை குறிப்பிடு. ஃபில் ஆயத்தில் கரீமா ஆத்தியா பின்வரக்கூடிய குரானுடைய சங்கை மிக்க குரானுடைய ஆயத்தில் லர்ஃபு ஜமானி லர்ஃபு மக்கானை குறிப்பிடு.
ஒன்று வஜா உ ஆபாகும் இசா அன் எபுக்கூன. ஜாவு வந்தார்கள், அவர்கள் வந்தார்கள். ஆபாகும் அவருடைய பெற்றோர்கள் வந்தார்கள். இசா நேரத்தில். பெற்றோரிடம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவங்க பிள்ளைங்க ஜாவு வந்தார்கள். ஆபாகும் அவருடைய தந்தையிடம் இசா அன் இரவு நேரத்தில் எபுக்கூன அழக்கூடியவர்களாக வந்தார்கள். இசான்னா இரவு சாப்பிட்ற அந்த நேரம். இசாவுக்கு பின்னாடி அந்த நேரத்தில் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அழுது கொண்டே வந்தார்கள். எபுக்கூன் அழுத நிலையில். வடைனா நாம் கட்டினோம். ஃபவுக்குக்கும் உங்களுக்கு மேலே சபுகன் ஏழை சிதாதன் கடுமையான ஏழை கட்டினோம். அப்போ கடுமையான 7 வானத்தை நாம் கட்டினோம். கால ரப்பி கால சொன்னார் ரப்பியினுடைய இறைவா. அவர் சொன்னார் ரப்பியினுடைய இறைவா இன்னி நிச்சயமாக நான் தாவுத்து நேர்ந்திருக்கிறேன். தாவுத்து கௌமி தாவுத்து அழைத்தேன் கௌமியுடைய கூட்டத்தை. லைலன் இரவிலும் நகாரன் பகலிலும் என்னுடைய கூட்டத்தை நான் அழைத்தேன். வமா ததிரி அறியாது நப்சுன் ஆத்மா மாதா தக்சிபு கதன் நாளை எதை சம்பாதிக்கும் என்று ஆத்மா அறியாது. வமா ததிரி அறியாது நப்சுன் ஆத்மா அறியாது. மாதா தக்சிபு எதை சம்பாதிக்கும் கதன் நாளை என்று அறியாது. வக்கீல கேட்கப்பட்டது அழியும் என்று கீழே சொல்லப்பட்டது அழியும் என்று நன்சாக்கும் கீழே சொல்லப்பட்டது எவ்வளவு அழியும் என்று நன்சாக்கும் நாங்கள் உங்களை மறந்துவிட்டோம். கமா நசீத்தும் நீங்கள் மறந்ததை போல. லிகா சந்திப்பதை யௌமிக்கும் ஹாதா இந்த நாளில் யௌமிக்கும் இந்த நாளில் சந்திப்பதை நீங்கள் மறந்ததை போல நாங்கள் உங்களை மறந்துவிட்டோம். அப்படின்னா கியாமத் நாள் வரும், அப்போ அல்லாவை சந்திக்க நேரும் அப்படின்னு நீங்கள் மறந்து பாவம் செஞ்சீங்க. அப்போ அது நீங்கள் அதை மறந்துட்டீங்க. என்னை சந்திக்காது நீங்கள் மறந்துட்டீங்க. அதனால் இன்றைய நாள் நாங்களும் உங்களை மறந்து விட்டோம், நீங்கள் நரகத்துக்கு போங்க அப்படின்னு அர்த்தம். ஹாத்தி கொண்டு வா சலாச 3 ஜுமலாய் கொண்டு வா. தகுவி அது சூழ்ந்திருக்கும். தகுவி குல்லு வாஹிதத்தின் மீது அதிலிருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்திருக்கும். அததன் எண்ணிக்கையை நாப பகரமாகுமே லர்ஃபி லர்ஃபுக்கு பகரமாகுமே அந்த எண்ணிக்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய 3 ஜும்லாவை நீ கொண்டு வா. 3 ஜும்லா இருக்கணும். அந்த 3 ஜும்லாவிலையும் லர்ஃபுக்கு பகரமான நம்பர்ஸ் இருக்கணும். அந்த 3 ஜும்லாவை நீ கொண்டு வா. ஆத்தை கொண்டு வா சலாச ஜுமலில் 3 ஜும்லாவை கொண்டு வா. தகுவி அது சூழ்ந்திருக்குமே. குல்ல வாஹிது மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் சூழ்ந்திருக்குமே. இஸ்ம இசாரத்தின் இஸ்ம இசாராய் சூழ்ந்திருக்குமே. நாப அனில் லர்ஃபி லர்ஃபுக்கு பகரமான இஸ்மு இசாராய் சூழ்ந்திருக்கக்கூடிய 3 ஜும்லாவை நீ கொண்டு வா. உதுகுல் நுழை அதிகில் நுழை. குல்ல லர்ஃபின் எல்லா லர்ஃபுக்கும் மிம்மா ஒன்றில் இருந்தால் எழுத்து வருமே. ஜும்லத்து முஃபிதா ஜும்லா முஃபிதாவில் வருமே. அப்போ ஃபீவுடைய முத்தாலைக்கு இங்கே வச்சுக்கணும், உதுகுல் வச்சுக்கணும். அப்போ உதுகு நுழை ஜும்லத்து முஃபிதா ஜும்லா முஃபிதாவில் நிலை. அப்போ பின்வரக்கூடியவற்றை மிம்மா ஏற்றினா பின்வரக்கூடியவற்றை ஜும்லா முஃபிதாவிலே நுழை அப்படின்னா ஜும்லா முஃபிதாவை மாற்று அப்படின்னு அர்த்தம். இந்த கபுல பின்வரக்கூடிய எல்லா லர்ஃபுகளையும் ஜும்லா முஃபிதாவிலே நுழை அப்படின்னா இந்த ஜும்லா முஃபிதாவில் வைக்கணும். கபுல பகுத இந்த அமாம ஹல்ஃப தகுத்த ஃபவுக ஹுனா சம்மத்தை. கபுல முன்னால், பகுத பின்னால், இந்த நேரத்தில், அமாம முன்னால், ஹல்ஃப பின்னால். அமாமனை எதிர்த்தாப்புலன்னு அர்த்தம். தகுத்த கீழே அண்டர் கீழேனா அண்டரு. ஃபவுக மேலே. ஹுனா இங்கே. அங்கே அங்கே. வரத இதெல்லாம் ஒரு ஜும்லா மாற்று அப்படின்னு அர்த்தம். வரத ஃபித்தர்சி பாடத்தில் வந்திருக்கிறது. லவ் அரஃப்து நான் அறிந்திருந்தால் அன்னக்க நிச்சயமாக நீங்கள் ஏற்றி வருவதை அறிந்திருந்தால் பலதி என்னுடைய ஊருக்கு வருவதை அறிந்திருந்தால் லாஸ் தக்புல் துக்க உங்களை நான் வரவேற்றிருப்பேன். ஃபில்மத்தார் ஏர்போர்ட்டில் நான் வரவேற்றிருப்பேன் என்று பாடத்தில் வந்திருக்கிறது. லவ் என்பது அர்ஃபுல் இம்தினாயி இம்தினாவுக்குரிய இம்தினாவுடைய எழுத்தாக இருக்கும். அப்படின்னா இப்படி நீ செஞ்சுருந்தா அப்படி நடக்காமல் இருந்திருக்கும், இப்படி நீ செஞ்சுருந்தா அப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த லவ் பயன்படுத்துறதுல ஒரு முடிவு என்னன்னா அது நடக்காத செயலாக தான் இருக்கும். அது ஒரு நஷ்டத்துக்குரிய செயல், நடக்காத செயல்.
நெகட்டிவ் செயலாக தான் இருக்கும். நடந்த செயலாக அது இருக்காது. அந்த இடத்துல தான் லவ் பயன்படுத்துவாங்க. இப்போ கீழே உதாரணம் கொடுத்துருக்காங்க. நீ நன்றாக முயற்சி செய்திருந்தால் பாஸ் ஆகியிருப்பாய். அப்போ முயற்சியும் செய்யலை, பாஸ் ஆகலை. அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் லவ் பயன்படுத்துவாங்க. அது ஷர்த்தாவும் இருக்கும், ஜஜாவும் இருக்கும். ஷர்த்து ஜஜாவில் வரும். துஃபீது நீ பயனளிக்கும் சலாசத்து உமூரின், அது 3 காரியங்களே பயனளிக்கும். 1வது ஷர்த்தியா, லவ்ங்கிறதுல ஷர்த்து இருக்குது. துஃபீது ஷர்த்து பி ஜமில் மாலி, அப்போ அந்த ஷர்த்து வந்து இறந்த காலத்தை பயனளிக்கும். அப்போ இந்த லவ் வந்து ஷர்த்து, அந்த ஷர்த்து வந்து இறந்த காலமாக இருக்கும். இம்தினாய், அதில் தடை இருக்கும், அப்போ நடந்திருக்காது. இப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து லவ் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ லவ்வில் ஷர்த்து இருக்கும், அது இறந்த காலத்தை தான் குறிக்கும், அது நடந்திருக்காது. இம்தினான்னு தடைப்பட்டிருக்கும். இப்போது நீ இப்போ பார்த்தா புரியும். லவ் இஜ்தகத்த இல்லை நஜகத்த, நீ முயற்சி செய்திருந்தால் நீ வந்து பாஸ் ஆகியிருப்பாய். அப்போ இஜ்தகங்கிறது வந்து ஷர்த்து, லவ் இஜ்தகத்த வந்து ஷர்த்து. அப்போ 2வது ஷர்த்து 1வது ஷர்த்தாக இருக்கா. அடுத்து என்ன பார்த்தா ஜமல் மாலி, அது இறந்த காலத்தில். அப்போ இஜ்த்தை முயற்சி செய்திருந்தால், கடந்த காலத்தில் முயற்சி செய்திருந்தால், அப்போ இஜ்த்தை இறந்த காலத்தில் இருக்குது. அடுத்தது இம்தினா, அது வந்து முயற்சி செய்திருந்தால்னு சொல்கிறப்ப அவன் செய்யலன்னு தானே அர்த்தம். அப்போல்லாம் நஜத்தை நீ பாஸ் ஆகியிருப்பாய். அப்போ இதில் இம்தினா இருக்குது, நடக்காதது இருக்குது. அப்போ லவ்ங்கிறதுல ஷர்த்து இருக்கும், இறந்த காலத்தில் இருக்கும், அது நடக்காமல் போனதாக இருக்கும். மானாக அதனுடைய அர்த்தமாக பொருளாகிறது. லம் தஜ்தஹிது, இப்போ நீ வந்து முயற்சி செய்யவில்லை. ஃபலம் தஞ்சாக், நீ வந்து வெற்றி பெறவில்லை. எகுத்தரினு ஜவாபுஹா, அதனுடைய ஜவாபில் சேரும். முஸ்பத்து லாமை கொண்டு. அப்போ இப்படி அடுத்த வைக்கணும். எக்தரினு சேரும் ஜவாபுகள் முஸ்பத்தான அதனுடைய ஜவாபில் லாமை கொண்டு சேரும். அப்படின்னா அதனுடைய ஜவாபு முஸ்பத்தாக இருந்துச்சுன்னா அதில் வந்து லாமு வரும். வலா எக்குத்தரினுஹா, அது சேராது. பிஹா, அதை கொண்டு சேராது. ஜவாபுகள் மன்ஃபியான ஜவாபு, அது வந்து அந்த லாமு வந்து சேராது. எஜூஜு அக்ஸுகு, அதற்கு மாற்றமானதும் கூடும். ஹாதா கலீல், என்னால் இது குறைவானது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அதனுடைய ஜவாபு வந்து முஸ்பத்தாக இருந்துச்சுன்னா லாம் இருக்கும், நஃபியாக இருந்துச்சுன்னா லாம் இருக்காது. இதுக்கு மாற்றமாக செய்கிறதும் கூடும், அது ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. அதாவது முஸ்பத்தில் லாம் இருக்காது, நஃபியில் லாம் இருக்கும், அது ரொம்ப கம்மி. உதாரணமாக லவ் சமீத்த, இப்போ எங்கேயே பாருங்கள், நல்லா நஜகத்தை பாசிட்டிவ் வேர்டாக இருக்குது, முஸ்பத்தாக இருக்குது. அதனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கு, லாமு சேர்ந்துருக்குது. லவ் சமீத்த, நீ கேட்டிருந்தால். கிஸ்ஸத்து, அவனுடைய கதையை கேட்டிருந்தால். இல்லை பக்கைத்த, நீ அழுதிருப்பாய். அப்போ பக்கைத்துங்கிற வார்த்தை வந்து முஸ்பத்தாக இருக்குது, அதனால் லாமு சேர்ந்துருக்கு. அப்போ லவ்வுங்கிறதுல லவ்வுடைய ஜவாபில் லாமு சேரும் எப்போ, கலாம் முஸ்பத்தாக இருந்தால். கால முத்தரிசு ஒலி ஹாமிதின், ஆசிரியர் ஹாமிதுக்கு சொன்னார். லவ் ஹலர்த்த, நீ ஆஜராகியிருந்தால். அம்சி, நேற்று நீ ஆஜராகியிருந்தால். நான் சகௌத்துக்க, உன்னை நான் கம்ப்ளைண்ட் செய்திருக்க மாட்டேன். இல்லை முதிரிடம், நேற்று நீ வந்து ஆஜராகிருந்தீன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்தா முதிரிடம் நான் கம்ப்ளைண்ட் செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாதா தாமுன் ஃபாசிதுன், ஹாதா முப்ததா தாமுன் ஃபாசிதுன் ஹபர் மௌசூஃப் சிஃபத்து. அதா இதுவாகிறது, தாமுன் ஃபாசிதுன் கெட்டுப்போன உணவு. லவ் அக்கலஹு, அதை நீ அக்கலஹு நாஸ், மக்கள் அதை சாப்பிட்டிருந்தால். மரிலு, அவர்கள் நோயாளியாக இருப்பார்கள். அப்போ லவ்ங்கிறது வந்து 1வது அக்கலஹு, சாப்பிட்டிருந்தால் சர்த்தாக இருக்குது, இறந்த காலமாக இருக்குது. 2வது சர்த்து வந்துருச்சா. 3வது சாப்பிட்டு இருந்தால் அப்படிங்கிறப்ப அவங்க சாப்பிடல, அந்த இம்தினா அங்கே இருக்குது. இதை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். லவ் அக்கலஹு, அவர்கள் சாப்பிட்டிருந்தால்னு சொல்கிறப்ப சர்த்து இருக்கா. அக்கலஹு, இறந்த காலமாக இருக்கா. சாப்பிட்டு இருந்தால்னு சொல்கிறப்ப அவங்க சாப்பிடலன்னு தெரிய வருது, அதனால் அங்கே இம்தினாவும் இருக்குது, அது புரியுது. அடுத்து இதனுடைய ஜவாபு தான் மரிலு, அதில் லாமும் சேர்ந்துருக்கு. மரிலுங்கிற வார்த்தை வந்து பாசிட்டிவான வேர்டாக இருக்கா, அதனால் முஸ்பத்தான வேர்டு, அதனால் வந்து மரிலு, அப்போ லாம் சேர்ந்துருக்கு. அப்போ லவ்வில் 4 விஷயமும் உங்களுக்கு இதில் இருக்குது, திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. லவ் ராயத்த, ஓகே, லவ் ராயத்து அப்படி வச்சுக்கலாமா. நான் பார்த்திருந்தால், தாக்கல் மன்லர, அந்த காட்சியை நான் பார்த்திருந்தால்.
ல பகைத்து நான் அழுதிருப்பேன். இல்லை அப்படின்னா லவ் ராயத்த நீ பார்த்திருந்தால், தாக்கல் மன்லர் அந்த காட்சியை நீ பார்த்திருந்தால், ல பகைத்த நீ அழுதிருப்பாய். பக்கா பக்கையா பக்கவ் பக்கத்து பக்கத்தா பக்கைன. லவ் அரஃப்து நான் அறிந்திருந்தால், அன்ன லெஹ்திபார நிச்சயமாக பரீட்சை ஆகிறது அழியும் இன்று இன்று பரீட்சை என்று நான் அறிந்திருந்தால், மா தஹர்த்து தாமதமாக வந்திருக்க மாட்டேன். அப்போ இங்கே லாம் இல்லை பாருங்க, வார்த்தை அஹர்த்து. அப்போ மா வந்திருக்கிறதுனால, வார்த்தை நெகட்டிவாக இருக்கிறதுனால லாமு வரல. பாசிட்டிவாக இருந்தால் லாமு வந்திருக்கும். அதிக நுழை லவ்வை நுழை அல்ல ஜும்லா பின்னர் ஜும்லா லவ்வை நுழை வகையீர் மாற்று மா எல்ஜும் அவசியமான ஒன்றை மாற்று. லவ்வை நுழைஞ்சு மாதிரி வார்த்தையை மாற்றுங்கிறாங்க. லரபு அவன் என்னை அடித்தான் தாக்கல். லரபனி என்னை அடித்தான் தாக்கல் வலது அந்த சிறுவன் என்னை அடித்தான். லரப்துஹு நான் அவனை அடித்தேன். அரஃப்து அன்னல் முதர்ரிச முசாஃபிருன் ஆசிரியர் பிரயாணி அதை ஊருக்கு போயிருக்கிறார் என்பது நான் அறிந்தேன். மாஜித்து நான் வரவில்லை. தஹர்த்து தக்கிகத்தனி 2 நிமிஷம் தாமதமாகிவிட்டேன். என்னது ஃபாத்தத்தினி எனக்கு தப்பிவிட்டது. தாயிரத்து ஃப்ளைட் மிஸ் ஆகிவிட்டது. ஃபாத்தத்தினா எனக்கு மிஸ் ஆகிவிட்டது. தாயிரத்து இது ஃப்ளைட்டு. சமீத்த நீ கேட்டாய். திலாவத்தை ஓதுவதை. ஹாதல் காரிய இந்த காரிய ஓதுவதை நீ கேட்டாய். காரின்னா நல்லா குரான் ஓதுற ஹாஃபில் அந்த அவர் தான் காரிம்பாங்கள்ல, அவர் ஓதுவதை நீ கேட்டாய். எங்கே பிடிச்சா பகைத்து நான் அழுதேன். கரவுத்து நான் படித்தேன். ஹாதில் கிஸ்ஸத்து இந்த கதையை நான் படித்தேன். லஹிக்து கசீர் அதிகமாக சிரித்தேன். அரஃப்து நான் அறிந்தேன். அன்னஹு யகுதிபு நிச்சயமாக பொய் சொல்லினான் என்பதை நான் அறிந்தேன். மா சாத்துஹு நான் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஜாதத்து அதிகமானது. தரஜாத்தி என்னுடைய அந்தஸ்து. நிஸ்பி தரஜத்தின் தரஜத்துடைய பாதியை கொண்டு. நிஸ்பினா பாதி என்னன்னு வழங்கலை. இந்த ஜாதத்து அதிகமானது. தரஜாத்தி என்னுடைய அந்தஸ்து ரேங்கு என்னுடைய ரேங்கு அதிகமானது. நிஸ்பி பாதியை கொண்டு. தரஜத்தின் தரஜாவில் பாதியை கொண்டு அந்தஸ்தில் ரேங்கில் பாதியை கொண்டு அடைந்தது. இது விளங்கலை என்னன்னு பார்ப்போம். நஜகத்து இது அதாவது விளங்கலைன்னா பர்ஃபெக்டாக என்னென்னு விளங்கலை. நஜகத்து நான் வெற்றி பெற்றேன். தகதீரில் மும்தாஜின் மும்தாஜின் எக்ஸலண்ட்டுன்னு அப்படின்னு அர்த்தம். ஒரு மொழிபெயர்க்கிறதுக்கு தமிழ் என்னன்னு தெரில. ஒரு எக்ஸலண்ட்டான தக்தீர்னா ரிசல்ட்டு மார்க்கு வெற்றி பெற்றேன். எக்ஸலண்ட்டான மார்க்கை கொண்டு நான் வெற்றி பெற்றேன். அக்மில் பூர்த்தியாக்க நாக்கிச குறைபாட்டை பூர்த்தியாக்க ஃபீமா எலி பின்வரக்கூடியதில் கோடிட்டு அடுத்து நிரப்புன்னு அர்த்தம். லவ் வார்த்தை மிஸ் ஆகுது. மா ரசப்தோ பாஸ் ஆகிருக்க மாட்டேன். இல்லாட்டி ரசப்த நீ பாஸ் ஆகவில்லை. நான் பாஸ் ஆகவில்லை நீ பாஸ் ஆகவில்லை. இது வார்த்தை அமைச்சா தெரியும். கொஞ்சம் உட்காந்து அமையும் முடியாட்டி நான் சொல்லித்தரேன். நானும் தேடணும், நானும் யோசிக்கணும். லவ் அரஃப்து அன்னக தகுத்தி இல் மதீனா. லவ் அரஃப்து நான் அறிந்திருந்தால். அன்னக நிச்சயமாக நீங்கள் தகுத்தி வருவதை இல் மதீனா மதீனாவுக்கு வருவதை நான் அறிந்திருந்தால். ல மறில்த நீ நோயாளி ஆகியிருப்பாய். ல ஃபாத்தத்துனா எங்களுக்கு மிஸ் ஆகிவிட்டது. ஒரு ரக்காத்து மிஸ் ஆகிவிட்டது. அதிக நுழை லவ் நுழை. ஜும்லத்தி நீ 2 ஜும்லா நுழை. அலா யக்கூன ஜவாபு அவனுடைய ஜவாப் ஆகின்ற விதத்தில். ஃபில் ஊலா முதலாவது ஜும்லாவிலே முஸ்பத்தன் முதலாவது ஜும்லாவிலே அதனுடைய ஜவாபு முஸ்பத்தாக ஆகின்ற விதத்தில் 2 ஜும்லாவை நீ கொண்டு வா. விசானியத்து 2வது வாசகத்தில் மன்ஃபியாக இருக்கின்ற விதத்தில் 2 ஜும்லாவை நீ லவ்வை வச்சு நீ கொண்டு வா. மின் கபுலு இபுனா மப்னியாக்கப்படும். கபுலு என்பதை மப்னியாக்கப்படும். பவுது அல லம்மி லம்மின் மீது கபுலையும் பவுதையும் லம்மின் மீது மப்னியாக்கப்படும். இதா குத்திய துண்டிக்கப்பட்டால். அல் இலாஃபத்தி லஃப்லால் இலாஃபத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டால் அது லம்மின் மீது மபுனி. இது கபுலும் பவுதும். லா மானன் மானாவில் அல்லாமல் லஃப்லால் இலாஃபத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டால் அது லம்மின் மீது மபுனி.
கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், அல்லாஹு அல்லாவை இல்லாஹி அல்லாவுக்கு சொந்தம் அமரு காரியங்கள் அனைத்தும் மின் கபுல் இதற்கு முன்னாலும் இம்பாவது இதற்கு பின்னாலும் காரியங்கள் அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தம். அப்போ கபுலுங்கிறது லஃப்லால இலாஃபத்தை விட்டு துண்டிக்கப்பட்டால், பொருளால் அல்லாமல் லஃப்லால் இலாஃபத்தை விட்டு துண்டிக்கப்பட்டால் அது லம்மின் மீது மபுனி. பாதம் அப்படிதான். அப்படின்னா என்ன? தம்ரீன் லாமா பொதுவான பயிற்சி. ஹாத்தை கொண்டு வா முலாரி ரஃபாலத்தை பின்வருடைய ஃபாலுக்கு முலாரியை கொண்டு வா. இஸ்தக்பல வரவேற்றான், இன்தலர் எதிர்பார்த்தான், சாஃபர பயணித்தான், சாத உதவி செய்தான், ரஹப வரவேற்றான், மக்ச தங்கினான், லபிசவன் தங்கினான் தான், கசப சம்பாதித்தான், ஃபாத்த தொலைத்தான், மிஸ் பண்ணான், லட்ர தொந்தரவு செய்தது. இதுக்கெல்லாம் முலாரி என்னங்கிறத கொண்டு வா. ஹாத்தி முஃப்ரது ஒருமையை கொண்டு வா. ஜுவாரு சிதாது அதோட முஃப்ரது ஒருமை என்னங்கிறத கொண்டு வா. ஹாத்தி ஜம்முவை கொண்டு வா. ஜரீஹு நப்சு ஜம்மு என்னன்னு கொண்டு வா. ஹாத்தி லித்த எதிர்ப்பதத்தை கொண்டு வா. லர்ற ஆப்போசிட்டான வார்த்தை கொண்டு வா. லர்றங்கிறதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்னங்கிறத கொண்டு வா. ஹாத்தி முடிச்சா உதுகு அதுகில் நுழை குள்ள களிமத்தின் எல்லா களிமா மிம்மாயத்தி பின் வரக்கூடியவற்றில் ஜும்லத்தின் முஃபிதா ஜும்லா முஃபிதாவிலே நுழை. ஹாலின் நீங்கிய, ஜரீஹின் காயம்பட்டிருப்பவன் காயம்பட்டிருப்பவன், ஹாலின் நீங்கியவன், எஸ்தக்பல வரவேற்றான், லர்ர தொந்தரவு செய்தது, சாது உதவி செய்தான், ஃபாத்த தொலைந்தது, ரஹப வரவேற்றான். ஓகே, இந்த பாடம் இதோடு முடியுது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.